எல்லாருடைய கண்களிலும் ஒரு இரக்கத்தை கொடுத்து அவர்களை தானாகவே முன் வந்து உதவி செய்கிறது தான் டிவைன் ஃபேவர். அநேக யூதர்கள் அவனை பிடிச்சு கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வச்சாங்க. ஏனென்றால் எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுகிறது. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இந்த நன்மையோ கிருபையோ தேவ தயவு உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை 2 நிலை இருக்கு. முதலாவது என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அப்புறம் அவரை அறிகிற அறிவில் பெருகணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற தலைப்பில் 29வது அவருடைய அனந்த ஞானம், தேவ தயவிற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவள் நீ, தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ட்ரூத். அருமையான தேவர்களே, தேவன் உங்களை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? தேவ தயவிற்காக தெரிந்தெடுத்துக்கிறார். நீங்கள் அப்போ தேவனுடைய தயவு என்றால் என்னவென்றால், தகுதியற்ற நமக்கு தேவன் எல்லாருடைய கண்களிலும் இரக்கம் பெற செய்கிறார், அல்லது எல்லாருடைய கண்களிலும் ஒரு இரக்கத்தை கொடுத்து அவர்களை தானாகவே முன் வந்து உதவி செய்கிறது தான் என்னதுங்க? டிவைன் ஃபேவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். வேதத்தில் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வாசித்தீர்கள் என்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த டிவைன் ஃபேவர் கொடுக்கிறதுனால அநேகர் முன் வந்து தானாகவே உதவி செய்கிறார்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்திருக்கிறபடி மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு இழிவான வாழ்க்கை வாழ்ந்தவள் யாரு? எஸ்தர். தாய் தகப்பன் இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, அனாதை, அப்புறம் அடிமை வேற. அவளுக்கு தேவன் அநேகருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். அதே தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ படிக்கிற நபராக இருக்கலாம், உன்னுடைய ஆசிரியர் அல்லது உன்னுடைய ப்ரொஃபஸருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். உன்னுடைய சக மாணவ மாணவிகள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அநேகருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தையும் தேவன் கொண்டு வருவார். அது அவராலே ஆகிறது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்கள் பாருங்கள், அந்த எஸ்தர் முதலாவது யாருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார்? அவருடைய உறவினராகிய மொர்தெகாய். கைவிட்டுட்டு போயிருக்கலாம் பாருங்க. மொர்தெகாயை விட நெருங்கிய உறவினர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் தேவன் மொர்தெகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி, எப்பா இவளை நான் ராணியாக்கணும், நீ தான் வச்சு வளர்க்கணும். மொர்தெகாவுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். அதன் பிறகு பாருங்க, செலெக்ஷன் ஆஃபீஸர் முன்னால் நிறைய பெண்கள் போகிறாங்க. அந்த பிரதானிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். ரைட். 1 வருஷம் அவளை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மசாஜ் பண்ணியிருப்பாங்க, ஃபேஷியல் பண்ணியிருப்பாங்க, எதெல்லாமோ பண்ணுறாங்க. ஏன்னா ராணிங்கிற ஸ்டேட்டஸுக்கு போகணும். அந்த பியூட்டி பார்லரில் இருந்த எல்லாருடைய இதெல்லாம் நீங்கள் எஸ்தர் சின்ன புஸ்தகத்தை வார்த்து பாருங்கள். ராஜாவுடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணினார். தாவீதுக்கு தேவனுக்கு தாவீதுக்கு கிடைத்ததெல்லாம் தேவ தயவுங்க. அவன் நல்லவன் கிடையாது, ரைட், படித்தவன் கிடையாது, ஒழுக்கமானவன் கிடையாது, ஒரு ராஜ பரம்பரையிலே வந்தவன் கிடையாது, பிரதான ஆசாரியன் வீட்டில் பிறந்தவன் கிடையாதுங்க. அது தேவனுடைய தயவு. நத்திங் பட் டிவைன் ஃபேவர். ஹல்லேலூயா. நீ அதில் வாசிங்கன்னா அவன் சிங்காசனத்துக்கு போகணுன்னு ஆசைப்படவும் இல்லைங்க, முயற்சி செய்யவும் இல்லை, ஜெபம் பண்ணவும் இல்லை. அதில் எழுதியிருக்குது, அநேக யூதர்கள் அவனை பிடிச்சு கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வச்சான. ஏனென்றால் எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன். ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், பிரதர் நீங்கள் சொல்லுறது சரிதான், ஆனால் எனக்கு ஏன் ஃபேவர் இல்லை? ஏன் எல்லாருக்கும் யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது? என் மனைவிக்கும் பிடிக்கல, என் கணவனுக்கும் பிடிக்கல, இல்லையா, என் பிள்ளைகளுக்கும் பிடிக்கல.
ஒரே ஆன்சர் தாங்க. when you know the truth rightly, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இந்த நன்மையும் கிருபையும் தேவ தயவும் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதாக இருக்கிறது. எஸ், அதான் ஜீசஸ் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். ஜான் 8:32, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னிடத்தில் அநேகர் தொலைபேசியில் அழைப்பார்கள், அங்கிள் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. எத்தனை வருஷம் விசுவாசி? 40 வருஷம். 40 வருஷம் கஷ்டமா? ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாம் கஷ்டம். ஏன்? 2 காரணம் இல்லைம்மா, ஒரே காரணம். உன் பிரச்சனையெல்லாம் கப்பல் நிறைய ஏற்றி ஏசப்பாட்டை கொண்டு போனால் ஒன்று தான் சொல்லுவார். யோவான் 8:32 தான் சொல்லுவார், நீ சத்தியத்தை சரியாக அறியலை. சத்தியத்தை சரியாய் அறிவோமே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்போமே. 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவாய் நீ. எல்லாம் மேட்ரு அங்கே தாங்க இருக்குது. தட் இஸ் எல்கேஜி. நிறைய பேர் இன்னும் எல்கேஜிக்குள்ளே போகலை. கிறிஸ்தவ வாழ்க்கை 2 நிலை இருக்குது. முதலாவது என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அப்புறம் அவரை அறிகிற அறிவில் பெருகணும். இதைத்தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் அவரை அறிகிற அறிவுக்கு வந்து சேரவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பாஸ்டர்மாரே சத்தியத்தை சரியாக அறியல, அப்போ அவருடைய விசுவாசிகள் எப்படி அறிவார்கள்? ஆகினால்தான் மோர் தென் 90% நடுத்தரில் இருக்காங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறது இல்லை. வியாதியோடு வியாகுலத்தோடு விபத்துக்களோடு குழப்பத்தோடு வாழ பழகிட்டீங்க. வெளியே வருகிற நாள் இயேசுவின் நாமத்தினால துவங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ த சேம் டிவைன் ஃபேவர், அதே, அதாவது எஸ்தருக்கும் தாவீதுக்கும் அருளப்பட்ட அதே டிவைன் ஃபேவர் உங்களுக்கு இருக்கிறது. பிரச்சனை என்னன்னா இருக்கிறது என்பதை அறியல. There are no 2 reasons, there is only one reason. They have not known the truth. நம்முடைய முதல் பெற்றோர் விழுகைக்கு இதான் காரணங்க. எது காரணம்? தேவன் அவர்களை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருந்தார் என்கிற அறிவு இல்லை. அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஆளுகை ஒன்றுமே உள்ளே போகலை. இன்றைக்கு சபைக்கு உள்ளே போகலை. தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், ரைட்? உங்களுக்கு மரணம் கிடையாது, நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் 24/7 ஓடிட்டே இருக்கு. நீ ஒரு ஐசியூவில் போனால் ஐசியூ காலியாயிரும். ஒரு 10% விசுவாசிகள் ஊழியர்கள் கூட இயேசு சொன்ன இந்த 10 வசனங்களை ஏற்றுக்கொள்றதில்லை, டிஸ்கஸ் பண்ணுறதில்லை, பிரசங்கம் பண்ணுறதில்லை, தியானிக்கிறதில்லை. ஏன்னா சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை. தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் மனிதர் கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுகிறார். இயற்கையும் உங்களுக்கு தயவு பாராட்டும். 2ஐயும் ஆவச்சிடுங்க. அண்ணா நகர்ல இருந்து பாரிஸ் போனால் முன்னால் எனக்கு 1 மணி நேரம் ஆகும். இடையில ஒரு 10 சிக்னல் இருக்குன்னு வைங்களேன். தேவன் இயற்கைக்கு முன்பதாக நமக்கு அவர் தயவு பாராட்டுறதுனால இப்பெல்லாம் 8-9 சிக்னல் கிரீன் சிக்னல் தான். தேவ தயவு. ஸோ இயற்கையையும் நமக்கு சாதகமாக்கி தருகிறார். அநேக மனிதருடைய கண்களிலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை அவர் கொடுக்கிறதுனால இந்த தேவ தயவு உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 37வது சங்கீதம் 19. ஆபத்து காலத்திலும் பஞ்ச காலத்திலும் தேவன் என்ன செய்கிறார்? 37வது சங்கீதம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அழகா சொல்ற பாருங்க, ஆபத்து காலம் பஞ்ச காலம், நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்காக தேவ தயவு எல்லாருடைய கண்களிலும் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க செய்யும். இயற்கை உங்களுக்கு கீழ்ப்படியும். ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன். 37:19. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். இது வேதத்தில் பல இடங்களில் நடந்திருக்கு. அந்த வசனங்களையும் வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ்.
பாருங்கள், ஆபத்து காலத்தில் தேவ தயவு முதலாவது அதை பார்ப்போம் இல்லையா. தம்முடைய ஜனங்களுக்கு வந்த ஒரு பெரிய அழிவிலிருந்து தேவ தயவு அவர்களை எப்படி காப்பாற்றிற்று என்று சொல்லி எதில் வாசிக்க போகிறோம்? எக்ஸடஸ் புக்கில் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 9:24. கல்மழையும் கல்மழையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாக இருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. 25வது வசனம். எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர்களை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறிச்சிட்டு. ஒருவரும் தப்பவில்லைங்க. ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய பொல்லாப்பு. ரைட்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி டிவைன் ஃபேவர் வேலை செய்தது பாருங்க. 26வது வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. ஏன்? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, அணுகாது. வாதை எந்தன் சரீரத்தை அணுகவே அணுகாது, ஏனென்றால் அப்படித்தான் எழுதி இருக்கின்றது. எழுதி இருக்குதுப்பா. ஹல்லேலூயா. எழுதி இருக்கிறது. வேதத்தில் பல இடங்களில் நடந்து இருக்கிறதுங்க. இட் இஸ் இனஃப். அருமையான தேவர்களே, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு சில சந்தேகம் வரும். ஆம் ஐ குவாலிஃபைடு? இங்கே தாங்க நீங்கள் மாட்டிட்டீங்க. பல முறை சொல்லியிருக்கேன் பாருங்கள். ரோமர் முழுவதும் நீங்கள் வாசிங்க. அவர் உங்களை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார். ஏனென்றால் ஆவியான தேவன் உங்களுடைய ஆவி மனுஷனோடு தான் கனெக்ட் ஆகிறாரு. உங்கள் ஆவி மனுஷனில் நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள், நீதிமான்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் பரலோகத்துக்கு போன பிறகு இல்லைங்க, நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே உங்களுடைய ஆவி மனிதனில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பழுக்கற்றவர்கள். Hebrew 10:14 says, you have been made perfectly perfected. You are perfectly perfected in your spirit man, and your daddy God is so pleased with you. Hallelujah. ஐயா, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீங்க பாருங்கள், அதிலே அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காருங்க. ஆனால்தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பாருங்கள், அந்த எகிப்து தேசத்துக்கு உள்ள ஒரு சின்ன பகுதி தான் கோசேன் என்கிற இடம். அந்த இடத்துல வாழ்ந்த இஸ்ரவேலர்களை தவிர அந்த எகிப்து தேசம் எங்கும் பயிர், பச்சை, ஆடு, மாடு எல்லாமே இறந்து போச்சுங்க. ஏன்? அதுதான் தேவ தயவு. அதுதான் தேவ தயவு. அருமையானவர்களே, உங்களுக்கும் அது வேலை செய்யும். எப்போ வேலை செய்யணும்? சத்தியத்தை சரியாக அறியணும். நீங்கள் என்ன சத்தியத்தை அறியவில்லை என்று நான் சொல்லட்டுமா? நான் பாவி அந்த தான் எடுத்துக்கிறீங்களே தவிர தேவன் உங்களுடைய ஆவி மனிதனில் உங்களை நீதிமான்கள் ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த நீதிக்கு பேர் தேவ நீதி. நீங்கள் அதை விசுவாசத்தினால் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துங்கிற நபரை பார்க்கவே இல்லைங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களே, அது இட் இஸ் இனஃப். யுவர் லார்ட் இஸ் பிளீஸ்ட் வித் யூ. உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களை குறித்து சந்தோஷமாகவே இருக்கிறார். அருமையானவர்களே, ஸோ இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, என் கூடாரத்தையே அணுகாது என்றால் என் சரீரத்தை அணுகுமா? அது COVID-19 இருக்கலாம், COVID-20 இருக்கலாங்க. எதுவுமே உங்களை அணுகாது. ஏனென்றால் தேவ தயவு உங்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்குது. அப்போ ஆபத்து காலத்தில், வியாதியின் காலத்தில், பஞ்ச காலத்தில் எல்லாம் தேவ தயவு உங்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆமாம். அடுத்து இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. மோவாபியரின் ராஜா இஸ்ரவேலர்களை வனாந்தரத்தில் அழித்து போட திட்டம் பண்ணுகிறான். அது சாத்தியமில்லை என்று அவனுக்கு தெரியும். உடனே என்ன செய்கிறா? ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்கிறான். எப்பா, இந்த ஆள் சபிச்சான்னா இந்த இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் மாண்டு போவார்கள் என்று சொல்லி அந்த மோவாபியரின் ராஜாவுக்கு வெளிச்சம் இருக்கு பாருங்க. ஆனால்
தீர்க்கதரிசியாகிய பிலேயா மூலமாக தேவ தயவு வெளிப்பட்டது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே எண்ணாகமம் 23வது அதிகாரம் 20வது வசனம். The book of Numbers chapter 23 verse 20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. தீர்க்கதரிசியாகிய பிலேயாமுக்கு வந்த என்னது, அவன் மூலமாக இஸ்ரவேலருக்கு வந்த தேவ தயவு என்ன தெரியுமா? எப்பா, நான் இஸ்ரவேலர்களை சபிக்க முடியாது. என்னது ஒரு பெரிய டேஞ்சர். பிலேயாம் சபிச்சிட்டான்னு அவ்வளோதான், முடிவு அங்கே தான். ஆனால் அவன் சொல்கிறான் நான் சபிக்க முடியாது. ஏனென்று சொல்லி அவர் சொல்கிறார் பாருங்கள். 21வது வசனத்தில் எண்ணாகமம் 23:21 அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. தட் இஸ் டிவைன் ஃபேவர். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால உங்களுடைய அக்கிரமத்தை அவர் காண்கிறதும் இல்லை, உங்களுடைய குற்றங்களை பார்க்கிறதும் இல்லைங்க. அதாங்க தேவதயவு. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று உபாகமம் 29:39 உன்னை குறித்து தேவன் சொல்லுகிறார. அது என்ன செய்யும்? உன் பாவத்தை பார்க்காதுப்பா. அதான் தேவனுடைய ஃபேவர், டிவைன் ஃபேவர். டியர்லி பிலவட், நீங்கள் எப்படி விளங்கி கொள்ளுகிறீர்களோ அப்படி விசுவாசிப்பீர்கள். நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்களோ அதை தேவன் உங்களுக்கு அருளுவார். நீங்கள் எதை விசுவாசிக்கணும்? என்னுடைய அக்கிரமத்தை தேவன் பார்க்கிறது இல்லை. ஏன் அதை விசுவாசிக்கணும்? எழுதி இருக்குப்பா. இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன். நீங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வருவீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் விண்ணை தொட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய சரீரத்தில் வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்களுடைய பஞ்சத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள், கடன் பிரச்சனை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன பார்த்தோம்? ஆபத்து காலத்திலே தேவனுடைய தயவு எப்படி செயல்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, பஞ்ச காலத்தில் தேவ தயவு எப்படி வேலை செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போமா? ரைட். மிக முக்கியமான சத்தியங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்று தருகிறார். ரொம்ப முக்கியமான வசனம் ஏசாயா 35வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும், வனாந்தரத்தில் தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடும். 7வது வசனம், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நலம் நீர் ஊற்றுகளுமாகும். பஞ்ச காலத்தில் உங்களுக்கு தயவை பற்றி நம்ம தியானிக்கிறோம். உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல, அல்ல இருந்த வேலை போயிட்டு இந்த செய்தியை நீங்கள் அமெரிக்காவில் வந்து கேட்குறீங்க, பிரதர் நான் புது வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், பழைய கம்பெனியில் எங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டாங்க. நல்ல செய்திங்க. பஞ்ச காலத்தில் தேவன் உயர்த்துகிற தேவன். ஏனென்றால் அவருடைய தயவு அப்படித்தான் வேலை செய்கிறது பாருங்கள். ஹல்லேலூயா. அது என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள், வனாந்தரத்தில் தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். தேவனுடைய தயவு அப்படித்தான் உங்களை செழிப்பாக்கும் அருமையானவர்களே. வனாந்தரத்தில் தண்ணீர் வந்தால் போகாதா? தண்ணீர் தடாகம் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு 100 ஏக்கரில் தண்ணீர் தடாகம், தண்ணீர் ஏரியை போல கட்டி நிற்கிற அனுபவம் உங்களுடைய அனுபவமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். அப்புறம் என்னது? ஆறுகள், கடுவெளியில் ஆறு. எது கடுவெளி தெரியுமா? அங்கே தண்ணீரே இல்லை, ஈரப்பதமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வனாந்தரத்தில் கடுவெளியில் ஆறுகளை பாய்ந்தோட செய்கிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை பாய்ந்தோட செய்யத்தக்கதாக இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். ஆபிரகாமுடைய செழிப்பினால் தேவன் உன்னை அலங்கரிக்க போகிற. ஏன் தெரியுமா? இட் இஸ் டிவைன் ஃபேவர். இன்னைக்கு தலைப்பு என்ன? தேவ தயவிற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவள் நீ, தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், 114வது சங்கீதத்தில் இந்த தேவ தயவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்றால் 114:8வது வசனம், அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளுமாக்குகிற தேவன். அப்படி என்றால் என்ன பொருள்? இப்படி எடுத்துக்கிடுவோமா? எதை எடுத்துக்கொள்ளலாம்? உங்களுடைய கணவனை எடுத்துக்கொள்ளுவோம். அவர் இரும்பை போல இருக்கார், கல் நெஞ்சக்காரராக இருக்கிறார். ரைட். அதை என்ன செய்வாரா? கண்மலையை தண்ணீர் தடாகமும் கல் பாறையை நீரூற்றுகளுமாக மாற்றுகிற தேவன். இன்றைக்கி நான் உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்க போகிறேன். எந்த அபிஷேகம்? கணவன் மனைவி மீது அன்பாக இருக்க போகிறாள். அங்கே ஒரு தண்ணீர் தடாகம் உண்டாக போகிறது, ஒரு அன்பு புரிந்து கொள்ளுதல் உண்டாக போகிறது. ரைட். கணவன் மனைவி மேலே அன்பாகவே இருப்பார். ஏன்?
மலையிலிருந்தும் கல்லிலிருந்தும் தண்ணீரை கொண்டு வர பண்ணுகிற தேவன். அந்த தேவ தயவு உங்களுக்காக நிச்சயமாகவே வேலை செய்யும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ரைட், பாருங்க, பஞ்சகாலம் யாரு? அங்க நம்ம ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைக்கிறா. நடந்தது என்ன? 100 மடங்கு பெருக பண்ணுகிறார். அந்த ராஜா பொறாமப்படுகிறாங்க. ஏன்? அவனை ஐஸ்வர்யவனாக்கி, அவனை வர வர விருத்தி அடைய செய்து, அவனை மகா பெரியவனாக்கிற தேவன் உன்னோடு பேசுகிறார். மகனே, மகளே, சோர்ந்து போகாத. உனக்காக தேவ தயவு எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறது. நீ உங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான், சத்தியத்தை சரியா அறியணும். ரைட் அங்கிள், அதுக்கு நான் என்ன செய்ய? எங்களுடைய செய்திகளை கேளுங்கள். 1111 ப்ளீஸ் சென்ட் த லிங்க் என்ன கொடுங்க. 400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள 400 செய்திகளை உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்போம். நீங்கள் அதை கேளுங்க. அப்போ தேவ தயவை பற்றி உங்களுக்கு நாலேஜ் வரும், அந்த அறிவு வரும். அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு தேவன் ஒருவரையும் அழைக்கலைங்க. எஸ், ஒருவரை கூட ஒரு சாதாரண ஆசீர்வாதமான வாழ்க்கை அவர் அழைக்கவில்லை. பேராசீர்வாதத்திற்கே அவர் அழைத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் சத்தியத்தை சரியாக அறிந்தார்களோ அவர்களை தேவன் பெரிய பெரிய நன்மைகளினால் முடிசூட்டி இருக்கிறார். பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அலங்கரித்திருக்கிறார். அரண்மனையிலே அங்கே சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த தேவன் உன்னோடு பேசுகிறார். எஸ்தரை சிங்காசனத்தில் உட்கார வைத்தது அவருடைய என்னதுங்க? தயவு. தாவீதை, ஆட்டு இடையனை, கொலைகாரனை, விபச்சாரக்காரனை தூக்கி கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வைத்தது தேவ தயவு. அது உனக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போ இதற்காகவே the Lord has chosen you. The Lord God has chosen you to for what purpose? To decorate you with divine favor. தெய்வீக அந்த அலங்காரம் என்னது? தேவ தயவாகிய அலங்காரத்தினாலே உன்னை அலங்கரித்து அழகு பார்த்து அவர் அகமைகள் ஆசையாக இருக்கிறார். அருமையானவர்களே, பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? அந்த ரெண்டு நாலேஜுக்காக பேச போகிறேன். 2 அறிவு. ஒன்று, ஆபத்து காலத்திலே உங்களுக்காக தேவ தயவு காத்து கொண்டே இருக்கிறது. 2வது, பஞ்ச காலத்திலும் உங்களுக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை அருளக்கூடிய தேவ தயவு உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறது. அவர் தயவு நிறைந்த கதவை திறந்தே வைத்திருக்கிறார். அந்த கதவை கண்டுபிடிக்கும்படியான ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களுக்காக செபிக்கிறேன். பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற தேவ தயவை குறித்து என்னுடைய வியூவர்ஸ் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஞானம் உண்டாவதாக. இதை குறித்த சத்தியம் இவர்களுக்கு வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. தேவரீர் எப்படி எஸ்தரை நீர் அரசியாக்கி உயர்த்தி வைத்தீரோ, எங்கள் தாவீதை நீ அரசனாக்கி அழகு பார்த்தீரோ, அதே போல என்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டப்பட்டு ராஜாக்களாக ராணிகளாக வலம் வரத்தக்கதாக தேவ தயவு இவர்கள் மீது சம்பூரணமாய் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.